மிஸ் செல்லிங் சொல்லுவாங்க, ஏமாற்றி விற்கிறதுங்கிறது இருக்குது. அப்படி விற்கப்படும் போது என்ன பண்ணணும்னா அவங்க அந்த பாலிசி வந்த பிறகு 1 மாதம் டைம் இருக்குது அவங்களுக்கு. அந்த பாலிசி கண்டிஷன்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த பாலிசி திருப்பி அனுப்பிடலாம். திருப்பி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் திரும்பி வந்துடும். அப்படி ஆப்ஷன் இருக்குது. அப்படி இருக்குது. ஃப்ரீ லுக்கப் ரேட்னு ஒன்று இருக்குது. அது கிளைம் பண்ணிடக்கூடாது 1 மாதத்துக்குள்ளே. கிளைம் பண்ணி தான் கொடுக்க மாட்டாங்க. கிளைம் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு சரியில்லைன்னு சொல்லி உடனே திருப்பி அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க ப்ரீமியம். நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி பொதுத்துறை இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் கிளைம் வந்துருக்கு. ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனம் மட்டும் 90 லட்சம் கிளைம் செட்டில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9,000 கோடி 10,000 கோடி கிளைம் செட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த 10,000 கோடி கிளைம் ரிப்போர்ட் ஆனதில் அவங்க வந்து 9,900 கோடி செட்டில் பண்ணியிருக்காங்க. 99% கிளைம்டு அமௌண்ட்டில் செட்டில் பண்ணியிருக்காங்க. இதே ஒரு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு மட்டும் கொடுத்து கொண்டிருக்கின்ற பிரபல கம்பெனி வெறும் 54% செட்டில் பண்ணுறாங்க. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ சொல்ல நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் 90 லட்சத்தில் நியூ இந்தியாவில் செட்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு 98% செட்டில் பண்ணியிருக்காங்க. இன்னொரு தனியார் கம்பெனி 95% செட்டில் பண்ணியிருப்பாங்க. பேப்பரை க்ளோஸ் பண்ணிருது வேறு விஷயம். எவ்வளோ அமௌண்ட் செட்டில் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 54 எங்கே இருக்குது, 99% எங்கே இருக்குது.